ஹாய் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தெரிந்ததும் தெரியாததும் தமிழ் வழி கன்னடம் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னா, லேடிஸுங்களுக்கு ரொம்ப பிடிச்ச டாபிக் தாங்க இது. அதாவது ஜுவல்லரி ஷாப் கான்வர்சேஷன் தான். கான்வர்சேஷன் மீன்ஸ் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் இருக்குது. அதாவது ஜுவல்லரி ஷாப் நம்ம போவோம், இன்றைக்கி ரேட் என்ன, கோல்டு ரேட் என்ன, வெள்ளி ரேட் என்ன, தென் கம்மல் இருக்கா, ஆரம் இருக்கா, வளையல் இருக்கா, அப்படிலாம் கேட்போம் பாருங்கள். அது மாதிரியான கொஸ்டின்ஸ் தான் இதில் வருது. கண்டிப்பாக யாருக்கும் கோல்டு பிடிக்காதவங்க இருக்க மாட்டாங்க. ஆனால் இப்போ விற்கிற விலைக்கு நம்ம என்னது கோல்டு ஜுவல்லரி ஷாப்புக்குள்ளேயே வந்து காலே எடுத்து வைக்க முடியாத அளவுக்கு இருக்குது விலை. என்ன பண்ணுறது? ஸோ கான்வர்சேஷன்லையாவது நம்ம வந்து இது மாதிரி கேட்டுக்கலான்னுட்டு தான் நான் இது வரைக்கும் போகல. கோல்டு ரேட் அதிகமானதுலேருந்து நீங்கள் எப்படின்னு எனக்கு தெரில. கண்டிப்பாக போகிறவங்களா இருந்தீங்கன்னா இது மாதிரி டைமில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக பெங்களூரில் வந்து போகிற சான்ஸும் இருக்கலாம். ஸோ கனடாவில் வந்து நம்ம எப்படிலாம் வந்து கொஸ்டின் அண்ட் ஆன்சர் ஜுவல்லரி ஷாப்பில் கேட்கலாம் அப்படின்றத பார்க்கலாம். நம்ம சேனலில் யாருன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் மேடம். வணக்கம் மேடம். இன்வைட் பண்ணுவாங்க இல்லைங்களா, நம்ம உள்ளே போனோடனே வெல்கம் நோட்டீஸ் கொடுப்பாங்க. வணக்கம் மேடம், நமஸ்காரா மேடம் அப்படின்னுட்டு கன்னடாவில் சொல்லலாம். வணக்கம் மேடம், நமஸ்காரா மேடம். உள்ளே வாங்க வாங்க அப்படின்னு இன்வைட் பண்ணுவாங்க இல்லைங்களா. அதுக்கு உள்ளன்றதுக்கு நமக்கு தெரியும் ஒலகடே அல்லது ஒலகே. ஓகேங்களா, ஒலகேவும் சொல்லலாம், ஒலகடேவும் சொல்லலாம். வாங்க வாங்கன்றதுக்கு பன்னி பன்னி. உட்காருங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு குத்கொலி. உட்காருங்க அப்படின்ட்டு நம்ம ரெஸ்பெக்டாக சொல்லும்போது குத்கொலி. ஸோ உட்காருங்க மேடம், குத்கொலி மேடம் அப்படின்றாங்க. உலகடே உலகேன்னா உள்ளதா, அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. என்ன பார்க்கணும் அப்படின்னுட்டு கேட்குறாங்க. என்ன பார்க்கணும் அப்படின்னுட்டு, அதாவது வளையலா கம்மலா அது மாதிரி மீனிங்கில் கேட்குறாங்க. ஏன்னு நோடಬೇಕು. இந்த நோடன்றதை நம்ம எப்படி சொல்லலாம், நோட்ಬೇಕು. ஏன் நோட்ಬೇಕು அப்படின்னு ஸ்போக்கனில் சொல்லலாம். இன்றைக்கி கோல்டு ரேட் எவ்வளவு அப்படின்னுட்டு வந்தவங்க கேட்குறாங்க. இன்றைக்கி கோல்டு ரேட்டு எவ்வளவு. இன்னைக்குன்றதுக்கு இவத்து, கோல்டுனா சின்னான்னு சொல்கிறாங்க. ஸோ கோல்டுடையன்னும் போது சின்னதாக, ரேட் எவ்வளவுன்றதுக்கு பெலே எஸ்ட்டு. ಇವತ್ತು ಚಿನ್ನದ ಬೆಲೆ ಎಷ್ಟು அல்லது ஈ தினா சின்னதா பெலே ಎಷ್ಟು. ஈ தினான்னாலும் இன்னைக்கு. ஓகேங்களா, ஈ தினா சின்னதா பெலே ಎಷ್ಟು. இந்த கோல்டுன்றத சின்னான்னு சொல்கிறாங்க. ஸோ சின்னதா அப்படின்னும் போது நம்ம வந்து என்ன சொல்லலாம், கோல்டுடைய அப்படின்ற மீனிங் வரும். சின்னதா ரேட்டு ಎಷ್ಟು அப்படி கேட்கலாம். ஒரு கிராமுடைய விலை 8500 ரூபாய். ಒಂದು ಗ್ರಾಮಿನ ಬೆಲೆ, ಗ್ರಾಮ್ನ ಗ್ರಾಮುடைய, அதுக்கு கிராமின ಬೆಲೆ 8500. எட்டுன்றதை எப்படி சொல்கிறாங்க, 8500. சவரதான்னும் போது 8000 அப்படின்ற மீனிங். 8500 அப்படின்னும் போது 8500 ரூபாய். அட்டிகை, ஆரம், ஜிமிக்கி, வளையல், ஒட்டியானம் என்ன பார்க்கணும் அப்படின்னு கேட்குறாங்க. அட்டிகை, ஆரம், ஜிமிக்கி, வளையல், ஒட்டியானம் இதில் வந்து என்ன பார்க்கணும் உங்களுக்கு அப்படின்னு. அட்டிகைன்றதுக்கு என்ன சொல்கிறாங்க, அட்டிகை. ஆரம்ன்றதுக்கு ஹாரா. ஜிமிக்கின்றதுக்கு ஜிமிக்கி. வளையல்ன்றதுக்கு பலே. ஓகேங்களா, பலே. ஒட்டியானம் அப்படின்றதுக்கு ஒட்டியானம் அதுதான் வருது. ಏನು ನೋಡಬೇಕು. ಅಟ್ಟಿಗೆ, ಹಾರ, ಜಿಮ್ಕಿ, ಬಲೆ, ಒಟಿಯಾನಂ. ಏನು ನೋಡಬೇಕು ಮೇಡಮ್, ಏನು ನೋಡಬೇಕು ಮೇಡಮ್. அட்டிகே, ஹாரா, ஜிமிக்கி, பலே, ஒட்டியானம். ஏன்னு நோடಬೇಕು மேடம் அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு ஆரம் காட்டுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆரம் காட்டுங்க. நம்ம ஆரம்ன்றதுக்கு என்ன பார்த்தோம், ஹாரா. ஓகேங்களா, ஸோ ஹாரா தோரிசி. காட்டுங்கன்றதுக்கு தோரிசி. ஆரம் காட்டுங்க, ஹாரா தோரிசி அப்படின்னு கேட்கலாம். உங்களுக்கு எவ்வளவு கிராம் வேணும், இப்போ ஆரம் காட்டுங்கன்றாங்க. ஆரத்தில் எவ்வளவு கிராமில் வந்து ஆரம் வேணும்னு கேட்குறாங்க. ನಿಮಗೆ ಎಷ್ಟು கிராம் ಬೇಕು மேடம், ನಿಮಗೆ ಎಷ್ಟು கிராம் ஹாரா ಬೇಕು அப்படின்னு கேட்கலாம். எனக்கு 10 கிராம் ஆரம் வேணும், 10 கிராமில் வந்து ஆரம் வேணும்னு கேட்குறாங்க. ஓகேங்களா, ஸோ ನನಗೆ 10 ಗ್ರಾಮ್ ಹಾರ ಬೇಕು, இல்லைன்னா ನನಗೆ 10 ಗ್ರಾಮ್ನಲ್ಲಿ
ಹಾರಬೇಕು ಅದು மாதிரியும் சொல்லலாம். ಗ್ರಾಮೀಲ್ என்னும்போது 10 கிராம்ನಲ್ಲಿ ಹಾರಬೇಕು அப்படின்னு. புதிய டிசைன் காமிங்க, நியூ டிசைனாக காமிங்கன்றதுக்கு ஒசா டிசைன் தோரிசி. புதியன்றதுக்கு நியூன்றதுக்கு ஒசா. ஸோ டிசைன்றதுக்கு டிசைன் தோரிசின்னு காமி அப்படின்னு சொல்லலாம். என்கிட்ட இருக்கிற டிசைன் இவ்வளவு தான், எங்ககிட்ட இருக்கிறது இவ்வளவு தான் அப்படின்னுட்டு காமிக்கிறாங்க. ನಮ್ಮ ಹತ್ರ ಇರುವ டிசைன் ಇಷ್ಟೇ, நம்ம ಹತ್ರ ಇರುವ டிசைன் ಇಷ್ಟೇ அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் நிறைய டிசைன் அடுத்த வாரம் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இன்னும் நிறைய டிசைன் எப்போ வரும்ன்றாங்க, நெக்ஸ்ட் வீக்கில் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு இன்னும்ன்றதுக்கு இன்னும் தான், நிறைய டிசைன் அல்லது புதிய டிசைன். இன்னும் ஒசா டிசைன், இங்கே நிறையன்றதோடைய இன்னும் புதிய டிசைன்ற மீனிங் வருது. இன்னும் ஒசா டிசைன் முந்தின வார பருத்தே அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ முந்தின வாரானா நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம், பின்னாடி வர வாரத்தை தான் சொல்கிறது. முந்தின நாள்னாலும் அடுத்த நாள், முந்தின வாரானாலும் அடுத்த வாரம், முந்தின பஸ் ஸ்டாண்ட் அப்படின்னாலும் அடுத்த வர பஸ் ஸ்டாப்பு, முந்தின ஸ்டாப்புனா அடுத்த வர ஸ்டாப்பு. அது மாதிரி முந்தினனாவே நம்ம முன்னாடி போனதை தமிழில் மாதிரி நினச்சிக்க கூடாது, அடுத்த வரது நெக்ஸ்ட்டு. ஓகேங்களா? ஸோ முந்தின வாரா பருத்தேனா முந்தின நெக்ஸ்ட் வீக்கில் வந்து வரும் ஒசா டிசைன் அப்படின்னு சொல்கிறாங்க. முந்தின நிறைய வீடியோவில் நம்ம பார்த்துருக்கோம், நானும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இப்போ புதுசாக பார்க்குறவங்களுக்காக இதை சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து எனக்கு இந்த டிசைன் பிடிக்கலை அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க காமிச்ச டிசைன்லாம் பிடிக்கலன்னு சொல்கிறதுக்கு ನನಗೆ ಈ ಡಿಸೈನ್ ಇಷ್ಟ ಇಲ್ಲ சார், ನನಗೆ ಈ டிசைன் இஷ்ட இல்லை சார் அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு இந்த டிசைன் அப்படின்னும் போது ஈ டிசைன் பிடிக்கலைன்றதுக்கு இஷ்டம் இல்லை, அடுத்த வாரம் வரேன் இல்லைனா அப்படின்னு சொல்கிறாங்க. எப்போ வரேன்னு, நெக்ஸ்ட் வீக் வரேன் அப்படின்னு. அடுத்த வாரம்ன்றதுக்கு நான் என்ன சொன்னேன், நெக்ஸ்ட் வீக்குன்றதுக்கு முந்தின வாரா, வருகிறேன்றதுக்கு பர்த்தினி. முந்தின வாரா பர்த்தினி சார், அடுத்த வாரம் தங்கம் விலை அதிகமான என்ன செய்வீங்க மேடம் அப்படின்னு அங்கே சொல்கிறாங்க கடைக்காரங்க. ಮುಂದಿನ ವಾರ ಚಿನ್ನದ ಬೆಲೆ ಹೆಚ್ಚು ಆಗುತ್ತೆ, ಏನು ಮಾಡ್ತೀರಾ ಮೇಡಮ್? முந்தின வாரானா அடுத்த வாரம், சின்னதா பெலேனா தங்கத்தோடைய விலை, ஹெச்சுனா நம்மளுக்கு தெரியும் நிறைய பெருசா, அது மாதிரி ஹெச்சுனா நிறைய ஆயிடுச்சுன்னா, அதிகமாயிடுச்சுன்னா. ಹೆಚ್ಚು ಆಗುತ್ತಿದೆ ಏನು ಮಾಡುತ್ತೀರಾ ಮೇಡಮ್? ಮುಂದಿನ ವಾರ ಚಿನ್ನದ ಬೆಲೆ ಹೆಚ್ಚುனா அதிகம், ஆகுத்திதேனா அதிகமானா, ಏನು ಮಾಡ್ತೀರಾ மேடம், என்ன பண்ணுவீங்க மேடம் அப்படின்னுட்டு கடைக்காரங்க கேட்குறாங்க. கரெக்ட் தானே? இதெல்லாம் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வந்த டிசைன். அதாவது இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, விலை அதிகமானாலும் பழைய டிசைனை ஏன் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்ற மைண்ட் செட்டில் இருக்காங்க. ஸோ என்ன சொல்கிறாங்க, இதெல்லாம் முன்னாடி வந்த, ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே வந்த டிசைன் சொல்கிறாங்க. அதுக்கு எப்படி சொல்லலாம் பார்க்கலாம் வாங்க. ಇದೆಲ್ಲ ಒಂದು ವರ್ಷದ ಹಿಂದಿನ ಬಂದ ಡಿಸೈನ್. இது எல்லாம் ಒಂದು ವರ್ಷದ ಹಿಂದಿನ ಬಂದ டிசைன். ஹிந்தினா முன்னாடி, ஓகேங்களா? ஹிந்தேனா அதாவது நம்ம சொல்கிறோம் பின்னாடின்னுட்டு, ஹிந்தேவும் சொல்லுவாங்க. இங்கே வந்து ஹிந்தினா அப்படின்னா ವರ್ಷದ ಹಿಂದಿனா வருஷத்துக்கு முன்னாடி, ಬಂದ டிசைன். இதெல்லாம் ಒಂದು ವರ್ಷದ ಹಿಂದಿನ ಬಂದ டிசைன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வந்த டிசைன். பழைய டிசைன் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு பழைய டிசைன் வேண்டாம் அப்படின்னும்போது, பழைய டிசைன் அப்படின்னா ಹಳೆಯ டிசைன் ಬೇಡ. புதிய டிசைன்னா ஒசா டிசைன், பழைய டிசைன்னா ஹலை அப்படின்னு சொல்லுங்கள். ஹலையனா பழைய டிசைன் பேடா, அது காட்டுங்க, அது தோரிசி அப்படின்ட்டு வேற எதையே பார்த்துட்டு டக்குன்னு கேட்குறாங்க. அது தோரிசி அப்படின்னுட்டு கேட்குறாங்க. அது தோரிசி, இது காட்டுங்க அப்படின்னுட்டு எதையே கிட்ட, இப்போ நம்ம தூரம் பார்த்துட்டு இருக்கும்போது அதுன்றோம், கிட்ட இருக்கும்போது இதுன்னுவாங்க இல்லைங்களா? பார்த்துக்கிட்டே வரும்போது இது பிடிச்சிட்டு இருக்கு, டக்குன்னு எப்படி சொல்லுவோம், இது தோரிசி சார் அப்படின்னு கேட்போம். இது பழைய டிசைன் இல்லையே அப்படின்ட்டு அவங்க சொல்கிறாங்க. அதாவது இது பழைய டிசைன் இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு, இது ஹலைய டிசைன் அல்ல. ஹலையதுன்னா பழையது, ஒசானா புதுசு, அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இது பழையன்னும் போது ஹலைய டிசைன் அல்ல அப்படின்னு சொல்கிறாங்க. இது நல்ல டிசைன் அப்படின்றதுக்கு இது ஒல்லைய டிசைன்,
அப்படின்னு சொல்கிறாங்க. நல்லனா ஒல்லைய. ஓகேங்களா? ஒல்லைய. இது வேண்டாம், இது வேண்டாமா அப்படின்னு அவங்க தான் கேட்குறாங்க. இது வேண்டாமா அப்படின்னு கேட்குறதுக்கு இது அப்படின்றதுக்கு இது பேடுவா அப்படின்னா வேண்டாமா, வேண்டாமான்றதுக்கு பேடுவா. இது பேக்கானா வேண்டுமான்னு அர்த்தம். நல்லா கவனிச்சுக்கோங்க. வேண்டாமான்றதுக்கு இது பேடுவா அப்படின்னு கேட்குறாங்க. இது வேண்டாம் வேற காட்டுங்க. இது பேடா. ಬೇರೆ ತೋರಿಸಿ ಸರ್. இது பேடா. ಬೇರೆ ತೋರಿಸಿ. ಬೇರೆனா வேற, தோரிசி அப்படின்னுட்டு கேட்குறாங்க வாங்க வந்தவங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு எந்த டிசைனும் நல்லா இல்ல. எந்த டிசைனுமே பிடிக்கல. எந்த டிசைனும் நல்லா இல்ல அப்படின்னு சொல்றதுக்கு, ಯಾವ್ದು ಡಿಸೈನು ಚೆನ್ನಾಗಿ ಇಲ್ಲ. ಯಾವುದುனா எந்த டிசைனுன்றதுக்கு டிசைனும் வந்துரும். ಚೆನ್ನಾಗಿ ಇಲ್ಲ, நல்லா இல்ல அப்படின்னுட்டு சொல்றாங்க. சரி, ஆரம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா ஆரத்துல அவங்களுக்கு எந்த டிசைனும் பிடிக்கல இல்லைங்களா? அதனால சரி ஆரம் வேண்டாம் அப்படின்றதுக்கு சரி. ஹாரா பேடா. வேண்டாம்னா பேடா. வேண்டாமான்னா பேடுவா. வேண்டுமான்னா பேக்கா. அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. 6 கிராமில் வளையல் காமிங்க அப்படின்னு கேட்குறாங்க. 6 ಗ್ರಾಮ್‌ನಲ್ಲಿ வளையல் அப்படின்றதுக்கு என்ன பார்த்தோம்? ಬಲೆ. ಸೊ ಬಲೆಯನ್ನು ತೋರಿಸಿ. 6 ಗ್ರಾಮ್‌ನಲ್ಲಿ ಬಲೆಯನ್ನು ತೋರಿಸಿ. சாரி 6 ಗ್ರಾಮ್‌ನಲ್ಲಿ ಬಲೆಯನ್ನು ತೋರಿಸಿ அப்படின்னு கேட்குறாங்க. 6 கிராம்ல வளையல் வருவது இல்ல. 6 கிராம்ல வளையல் வரதில்ல அப்படின்னுட்டு கடைக்காரர் சொல்றாங்க. 6 ಗ್ರಾಮ್‌ನಲ್ಲಿ ಬಲೆಯನ್ನು ಬರುವುದಿಲ್ಲ ಮೇಡಮ್. 6 ಗ್ರಾಮ್‌ನಲ್ಲಿ ಬಲೆಯನ್ನು ಬರುವುದಿಲ್ಲ மேடம் அப்படின்னுட்டு கடைக்காரர் சொல்றாரு. எவ்வளவு கிராம் இல்ல ஒரு வளையல் வருது? எவ்வளவு கிராம் இல்லங்க. நான் ஒண்ணா சேர்த்து எழுதாம தனித்தனியா எழுதுனதால எனக்கே கன்ஃப்யூஸ் ஆயிடுச்சு. எவ்வளவு கிராம்ல ஒரு வளையல் வருதுன்னு கேட்குறாங்க. அப்போ ಎಷ್ಟು ಗ್ರಾಮ್‌ನಲ್ಲಿ ಒಂದು ಬಲೆಯನ್ನು ಬರುತ್ತೆ அப்படின்னு கேட்குறாங்க. 8 கிராம்ல வருது. 8 கிராம்ல ஒரு வளையல் வரும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. ಎಂಟು ஓகேங்களா? 8ன்றதுக்கு ಎಂಟು. 8 கிராம்‌ನಲ್ಲಿ ಬರುತ್ತೆ மேடம். 8 கிராம்‌னல்லினா 8 கிராம்ல வருது மேடம் அப்படின்னு சொல்றாங்க. மெலிசா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? மெலிசா இருக்கும். ಸಣ್ಣದಾಗಿ ಇರುತ್ತೆ. மெலிசா சின்னதான்றதுக்கு சன்னா. ஓகேங்களா? சன்னதாகி ಇರುತ್ತೆ அப்படின்னு சொல்றாங்க. பரவாயில்ல அப்படின்னுட்டு இவங்க சொல்றாங்க. பரவாயில்ல அப்படின்ற மாதிரி. பரவாயில்ல அப்படின்றதுக்கு கன்னடால பரವಾಗಿಲ್ಲ. பரವಾಗಿಲ್ಲ அப்படின்னு சொல்லலாம். ஸோ பரவாயில்ல காட்டுங்க அப்படின்ற மாதிரி அவங்க கேட்குறாங்க. இது நல்லா இருக்கு. இது நல்லா இருக்கு. இது ಚೆನ್ನಾಗಿ ಇರುತ್ತೆ. நம்ம ஒண்ணா சேர்த்து சொல்லும்போது எப்படி சொல்லலாம்? இது ಚೆನ್ನಾಗಿ ಇರುತ್ತೆ அப்படி சொல்லலாம். இது நல்லா இருக்குன்றதுக்கு இது ಚೆನ್ನಾಗಿ ಇರುತ್ತೆ. பில் போடுங்க அப்படின்றத எப்படி சொல்லலாம்? பில்லு போடுங்க அப்படின்றத எப்படி சொல்லலாம்? பில் மாடி. பில் மாடி. ஓகேங்களா? பில் போடுங்கன்றத பில் மாடி அப்படின்னு சொல்லலாம். அடுத்து கொஞ்சம் கம்மி பண்ணுங்க அப்படின்னுட்டு நம்ம பார்கெயின் பண்ணுறதுக்கு இப்போ செய்கூலி இருக்கு. அதில் நம்ம கம்மி பண்ண சொல்லுவோம். இல்லைனா சேதாரம் இருக்குது அதில் கம்மி பண்ண சொல்லுவோம் இல்லைங்களா? வேஸ்டேஜ் மேக்கிங் சார்ஜில் கம்மி பண்ண சொல்லுவோம் இல்லைங்களா? அதுக்கு ಸ್ವಲ್ಪ ಕಡಿಮೆ ಮಾಡಿ அப்படி சொல்லலாம். 500 கம்மி பண்ணிட்டேன் அப்படின்னுட்டு கடைக்காரர் சொல்கிறாரு. எவ்வளோ கம்மி பண்ணிட்டேன்னு சொல்கிறாரு? 500 கம்மி பண்ணிட்டேன் அப்படின்றதுக்கு 500 ரூபாய் மாடி பிட்டே. மாடி பிட்டே தான் வரும். மாட் பிட்டேன்னு நம்ம ஸ்போக்கனில் சொல்லலாம். 500 மாட் பிட்டே. 500 ரூபாய் கடிமே மாட்பிட்டே அப்படின்னு சொல்லலாம். சரி ஃபோன்பே செய்கிறேன்னுட்டு கஸ்டமர் சொல்கிறாங்க. சரி ஃபோன்பே ಮಾಡ್ತೀನಿ அப்படின்னுட்டு சொல்கிறாங்க. அதுக்கு ஓகே மேடம் நன்றி அப்படின்னுட்டு கடைக்காரர் முடிக்கிறாரு. ஓகேங்களா? நன்றி அப்படின்னுட்டு முடிக்கிறாரு. தன்யவாதகளு அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க. சரி பண்ணுங்க அப்படின்னு நான் வரும்னு நினச்சேன். கான்வர்சேஷனில் வரல. சரி பண்ணுங்கன்றதுக்கு சரி மாடி மேடம் அப்படி சொல்லலாம். சரி மாடி மேடம் அப்படி சொன்னால் ஓகே மார்த்தினி அப்படின்னுட்டு அவங்க பண்ணுறேன் அப்படின்னுட்டு பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வந்து என்ன சொல்லலாம்? எதனா ஆஃபர் இருக்கான்னு கஸ்டமர் கேட்குற மாதிரி இருந்தால் ஆஃபர் இதியா அப்படின்னு கேட்கலாம். நெக்ஸ்ட்டு சில்லறை இருக்கா அப்படின்றதுக்கு சில்லறை இதியா அப்படி கேட்கலாம். சில்லறை இல்லைன்றதுக்கு சில்லறை இல்லா கேட்கலாம். அதாவது கேஷ் கொடுக்கும்போது நான் சொல்கிறேன். இது மாதிரி நிறையா நம்ம யோசித்தா வரும்.
ஸோ நம்மளுக்கு டைம் தான் பத்தாது. ஏன்னா ரொம்ப லாங் வீடியோவா இருந்தாலும் நம்மளுக்கு பிடிக்காது. அதனால தான் முடிஞ்ச அளவு கொஸ்டின் வந்து கம்மி பண்ணிட்டேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தென் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஜுவல்லரி கடைக்கு போகும்போது கண்டிப்பா இது யூஸ் ஆகும்னு நான் நெனைக்கிறேன். நெறைய வேர்ட்ஸ் நம்ம இதில தெரிஞ்சுக்கணும். முந்தினா, ஹிந்தினா, அப்புறம் வந்துட்டு சின்னா இதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லைங்களா? புதிய வேர்ட்ஸ் தெரிஞ்சுக்கிட்டோம். இதையும் நீங்க டே டூ லைஃப்ல யூஸ் பண்ணுங்க. யூஸ் பண்ணலனா கண்டிப்பா அது வந்து உங்களுக்கு ஃப்யூச்சர்ல ஞாபகம் வராது. எங்கனா பேசணும்னு நெனைக்கும்போது யூஸ் ஆகாது. ஸோ முடிஞ்ச அளவு கத்துக்கிற நியூ வேர்ட்ஸ வந்து டே டூ லைஃப்ல யூஸ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல உங்கள வந்து ஒரு நல்ல வீடியோவோட உங்கள வந்து பார்க்குறேன். ஓகே பாய். தேங்க் யூ. தேங்க் யூ ஃபார் வாட்சிங். பாய்.